ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம டபுள் கிளென்சிங் என்னன்றதை பார்க்க போகிறோம். நீங்கள் டெய்லியும் மேக்கப் இல்லை சன்ஸ்க்ரீன் போடுறவங்களா இருந்தால் இந்த மெத்தட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம இதை கிளென்சிங் பாம் இல்லை கிளென்சிங் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது பண்ணுறதுக்கு முன்னாடி ஃப்ரண்ட் பார்ட் ஆஃப் த ஹேர் கொஞ்சம் டைப் பண்ணிக்கோங்க. இது கிளிப் மாதிரி போட்டுக்கலாம் ஸோ தட் இட் டசன்ட் பிகம் ஸ்டிக்கி அண்ட் ஃப்ளாட். இன்றைக்கி நான் டபுள் கிளென்சிங்கில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்க்காக நான் ஒரு கிளென்சிங் ஆயில் யூஸ் பண்ணுறேன். வேறு ஒரு நாள் உங்களுக்கு பாம் வச்சு எப்படி பண்ணலான்றதை காட்டுறேன். இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுற ஆயில் வந்து ஒரு கொரியன் பிராண்ட் அனுவாலிருந்து. அவங்களுக்கு இது ரொம்ப பெஸ்ட் செல்லிங் ப்ராடக்ட். எனக்கு இது ஒரு கிஃப்ட்டாக வந்தது. ஸோ இது நான் அப்போலேருந்து யூஸ் பண்ணுறேன். இட் இஸ் வெரி குட் டு கொஞ்சம் காஸ்ட்லி. பட் உங்களுக்கு வந்து இதில் ஒரு நல்ல ஆயில் இன்வெஸ்ட் பண்ணணும்னா நீங்கள் இந்த பிராண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 2-3 ட்ராப்ஸ் எடுத்து உங்கள் கையில் வார்ம் அப் பண்ணிவிட்டு ஃபுல் ஃபேஸ்க்கு மசாஜ் பண்ணுங்கள். நீங்கள் மேட் லிப்ஸ்டிக் இல்லைனா ஐலைனர் போடுறீங்கன்னா அந்த இடத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஜென்டலாக மசாஜ் பண்ணுங்கள். ஒரு ஆல்மோஸ்ட் 30 to 40 செகண்ட்ஸில் உங்களுக்கு எல்லாமே இது கிளியர் பண்ணிவிடும். ஈவன் வாட்டர் ப்ரூஃப் மஸ்காரா கூட ஈஸியாக ரிமூவ் பண்ணிவிடும். அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் வாட்டர் எடுத்து திரும்பி அதே மாதிரி மசாஜ் பண்ணிக்கிறேன். ஆஃப்டர் டூயிங் இட் ஃபார் 30 செகண்ட்ஸ் நான் போய்ட்டு ஒரு பிளெயின் வாட்டர் வச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிட்டா கொஞ்சம் உங்களுக்கு மேக்கப் எல்லாம் ஆல்மோஸ்ட் 70% கிளியர் ஆகிடும். ஈவன் தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் இவ்வளோ பண்ணாலுமே இன்னும் நம்ம ஸ்கின்னில் வந்து கொஞ்சம் மேக்கப் போட்டுட்டு இருக்கும். இந்த கொஞ்சம் ஹேர் லைனில் அந்த இடத்துலலாம் நம்ம கை போயிருக்காது. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் மேக்கப் இருக்க சான்ஸ் இருக்குது. அதான் நான் உங்களுக்கு இப்போ ஒரு காட்டன் பேடில் ஸ்வைப் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக இன்னும் எடுக்கணுன்றதுக்காக தான் நம்ம செகண்ட் ஸ்டெப்பாக ஒரு கிளென்சர் யூஸ் பண்ணுறோம். ஃபேஸ் வாஷ் உங்களுக்கு பிடிச்ச எந்த ஃபேஸ் வாஷோ எடுத்து ஒரு 30 to 60 செகண்ட்ஸ் நல்லா கிளென்ஸ் பண்ணிங்கன்னா ரிமைனிங் இருக்கிற கொஞ்சம் மேக்கப்பு வந்துடும். இந்த டபுள் கிளென்சிங் மெத்தட் ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு போர்ஸ் கிளாக் ஆகாமல் இருக்கும். ஸோ இதை நீங்கள் டெய்லியும் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்கின்னில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வரும். அண்ட் தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோ. இன்றைக்கி நம்ம எப்படி டபுள் கிளென்ஸ் பண்ணுறதுன்றதை பார்த்தோம். பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள். அண்ட் see you in the next video. Until then, bye.